தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் இப்போது கெர்ஷோம் பொது சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமை யாவும் இயேசுவுக்கே. தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த காலாண்டு முழுவதும் நல்ல பாடங்களை நாம் படித்து வருகிறோம். 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய அன்பும் நியாயமும். கடைசி பாடம் 13. பாடத்தின் தலைப்பு அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். மனப்பாட வசனம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நம்மை சிந்திக்க வைக்கிறாங்க. அது சிந்தனைக்குரிய ஒரு தாட்டாக இருக்குது. அது என்னென்னா, எல்லாமே நம்ம பாஸ்டர்ஸ் 3 பேருமே பாஸ்டர்ஸ் தான். ப்ராக்டிக்கலாக நம்ம சர்ச் போர்டு நடத்தும் போது எல்லா தீர்மானங்களும் சுமூகமாய் போகிறதில்ல. இப்போ இங்கே நமக்கு அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு சர்ச் போர்டில் இருக்கிற ஒரு கமிட்டி மெம்பர் பிரச்சனை பண்ணுறார். என்ன பிரச்சனை பண்ணுறாருனா, இன்னொரு நபருக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சவால் வரும் பொழுது அந்த நபருக்கு அப்படியெல்லாம் நம்ம காட்ட முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் விவாதம் செய்கிறதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாஸ்டர் யோசிக்கிறார், முழு வேதாகமத்தை அவர் கற்று அறிந்திருப்பார் என்றால் இந்த நபர் என்ன செய்யணும் அப்படின்னா, சக மனிதனுக்கு மனதுருக்கத்தை காட்ட வேண்டும். அதுதான் அன்பை வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர் அப்படி செய்யவில்லையே என்று அவர் வியக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கூட அப்படி தான். மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் நம்முடைய மனக்கடினத்தை வெளிப்படுத்துகிறோம். அது கிறிஸ்துவம் அல்ல, கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்துகிற அனுபவம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் 13ஆம் அதிகாரம் அங்கு 8வது வாக்கியத்தில் சொல்லும்பொழுது அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுகிறான் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். அன்பு கூறுதல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஒரு மேன்மையாக இருக்கிறது. அருமையான ஒரு காரியம். 13ஆம் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி, பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கு 10 கட்டளைகள் தேவையா? எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? 10 கட்டளை குறித்து நாம் படிக்கும் பொழுது அது வெறுமென சில கட்டளைகளாக நாம் பார்க்காதபடிக்கு அதற்கென்று ஒரு மேலான நோக்கத்தை தேவன் வைத்திருந்தார். அங்கே வாசிக்கும் பொழுது உறவின் அடையாளமாக அது கொடுக்கப்பட்டது. அது தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. மேலாக அது உறவின் அடையாளமாக முதல் 4 கற்பனை நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை அது மேன்மைப்படுத்தும் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 6 கற்பனை நாம் பார்க்கும் பொழுது பிற மனிதனிடத்தில் ஒரு மனிதன் எவ்விதமாய் இருக்க வேண்டும், எவ்விதமாய் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அவர்களுக்குள்ள அந்த உறவை மேன்மைப்படுத்தும் விதமாக அந்த அடையாளம் அங்கே கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே சீனாய் மலையிலே அதுக்கு முன்பதாகவே ஏதேன் தோட்டத்திலே அது ஒரு அன்பின் வெளிப்பாடாய் ஆண்டவர் என்ன செய்திருந்தார், வைத்திருந்தார். அங்கே சீனாய் மலையிலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு 10 கட்டளைகள் அங்கு எழுத்து பூர்வமாய் கற்பலகைகளை கொடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்திருந்தார் சொன்னால், அவர்களை பலத்த கருத்து மூலமாக அங்கே எகிப்திலிருந்து அடிமைதனத்திலிருந்து அவர்கள் என்ன செய்திருந்தார், விடுதலை செய்திருந்தார். அப்போது இஸ்ரவேலில் உடன்படிக்கை உறவின் அடையாளமாக கட்டளை எழுதி அங்கே கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதுதான் அந்த உடன்படிக்கை. இதன் அடையாளமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். மேன்மையாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்க உறவை வெளிப்படுத்தும் விதமாக தேவனின் அன்பின் அடையாளமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், 10 கட்டளை 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அன்பு ஆண்டவரிடத்தில், அன்பு மக்களிடத்துலன்னு சொல்லப்படுகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பவுல் ரொம்ப அழகாக விளக்குறார். 1 தீமோத்தேயு 1:5 நாம் வாசிக்கும் பொழுது, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் பேரில் ஒரு மனுஷன் உண்மையான விசுவாசத்தை வைத்திருப்பானே என்றால் அவனுக்கு ஆண்டவர் நல் மனசாட்சியை ஈவாக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த நல்ல மனசாட்சியில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, அன்பு தான் இருக்கும். அங்கே பகையோ அல்லது விரோதமோ எரிச்சலோ கோபமோ இருக்கிறதற்கு இடமில்லை. கற்பனையின் பொருள் இதுதான் என்று சொல்லுகிறார்.
அதை தான் நம்ம எப்படி பாஸ்டர் பிரித்து சொன்னது போல முதல் 4 கற்பனை தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணம் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய குணாதிசயங்கள் தான் அவருடைய கற்பனைகள் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மீதமுள்ள 6 கற்பனைகள் என்ன அப்படின்னா சக மனிதர்களிடத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இதுவும் கேரக்டர் தான். இதை நாம் இந்த கற்பனையின் அடிப்படையில் நாம் செய்யும்பொழுது நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையிலே இந்த மனிதன் நல்ல மனிதன், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எதை தான் ஃபாலோ பண்ணுறோம், ஆண்டவருடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம், அதனால் நமக்குள்ள நல்ல கேரக்டர் இருக்குது. அதை ரோமர் 7:7 பவுல் சொல்லும்பொழுது அவருடைய கற்பனை பரிசுத்தமாயும் நீதியாயும் நியாயமாயும் இருக்கிறது. அவருடைய கற்பனையின்படி செய்வோமே என்றால் அவருடைய பரிசுத்த வழியிலே நாம் நடக்கிறோம் என்பது அதனாலே வெளிப்படுகிறது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது பிரமாணத்துக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே உலகத்தின் பாவத்திற்காக அங்கே சிலுவையில் மரித்த பொழுது நியாயப்பிரமாணம் அங்கே நிலைநிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டார் சிலுவையில், வேதம் அதை போதிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஒளிந்து போனது என்று சொன்னால் ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வர வேண்டும்? ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணம் அது பாவத்தை சுட்டி காட்டுகிறது. அப்போது அங்கே பாவிகளாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு கிருபாதர பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அங்கே மரிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நீதிபரராக இருப்பதனாலே அவர் நம்முடைய இடத்துல, நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தது நிமித்தமாக அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் நம்ம சொல்லாமா, ஒருவேளை நிழலாட்டமாக இருந்த சடங்காச பிரமாணங்கள் சிலுவையில் அறையப்பட்டது, 10 பிரமாணங்கள் அவருடைய குணத்தை காட்டுகிற பிரமாணங்கள் நிலைநிறுத்தப்பட்டது. கண்டிப்பாக அவர் அன்பான தேவன், அதனால் அவர் என்ன செய்ய நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணம் அங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு இரக்கம் காட்டின நிமித்தமாக அவருடைய கிருபையினாலே நாம் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், இயேசு மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் பிரமாணத்துக்கு என்ன நிலை இருக்கிறது? நீங்கள் அவர் சொன்ன பதிலுக்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. அதை தொடர்ந்தே நம்ம பார்க்கலாம். இதை ரோமர் புத்தகத்தில் தான் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். பிரமாணத்தை 2 வகையாக பிரிக்கிறார். அதை இங்கே பார்க்கும்போது ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். 27வது வசனத்தில், இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே? அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலா? கிரியா பிரமாணம் என்பது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தது பலிமுறைகள். மோசேக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். அப்போ அவங்களுடைய நிர்வாணம் மூடப்படுகிறதற்கு ஏதுவாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அது யாரை குறிக்கிறது என்றால் ஆட்டுக்குட்டியானவரை குறிக்கிறதாக இருக்கிறது. அவர் அதை நிறைவேற்றும் வரைக்கும் அது பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணப்பட வேண்டும்? பலிமுறைகள் செய்யப்பட வேண்டும். அதனால தான் இப்போ ஒரு கேள்வியை கேட்குறாரு. அது முடிஞ்சிருச்சு, சிலுவையில் ஆண்டவர் நிறுத்திட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த கிரியா பிரமாணம் இனி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விசுவாச பிரமாணம் என்பது தேவன் கொடுத்த 10 கட்டளைகள், அது நிலைத்து இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிருபைக்குள்ளாக நிலைத்திருக்கிற இனி நாம் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்திலே நாம் நிலைத்திருக்க கூடாது என்பதையும் அவர் சொல்லுகிறார். கிருபை கிடைச்சின்றதுனால நம்ம தொடர்ந்து பாவம் செய்துக்கிட்டே இருக்கலாமா? கூடாதுன்ற ஒரு பதிலை அவர் கொடுக்கிறார். அப்படி என்றால் அவருடைய கிருபையின் மூலமாக நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை காட்டுகிறார். நிறைய பேர் இந்த வசனத்தை தான் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ரோமர் 10ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக 4வது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகத்தக்கதாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். உடனே அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, எல்லா பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் கொடுத்தது எல்லாமே ஒளிஞ்சிருச்சு, அதை சிலுவையில் அரைஞ்சிட்டார். அப்படி அல்ல அதனுடைய அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பலிமுறைகளை கொடுத்திருந்தார். அந்த பலி யாரை பற்றியதாக இருந்தது என்றால் மேசியாவாகிய கிறிஸ்துவை பற்றியதாக இருந்தது. அவர் மரித்ததினால் மீண்டும் நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் அங்கு பவுல் காண்பிக்கிறார். ஆனால் நான் முடிக்கிறேன் பாருங்க, இங்கே ரோமர் 12ஆம் அதிகாரம் இங்கு சொல்லும்போது 6வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நமக்கு வெவ்வேறு வரங்களை உடையவர்களானபடினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கேற்றபடியே சொல்ல கடவன். அப்போது பழைய ஏற்பாட்டில் உண்மையான தீர்க்கதரிசி யார், பொய் தீர்க்கதரிசி யார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஆண்டவருடைய 10 கட்டளைகளுக்கு
இசைவாய் போதித்தவர்கள் உண்மையான தீர்க்கதரிசிகள். அதற்கு நேரெதிர்மறையாக போதித்தவங்க தான் யார்? கள்ள தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் ஒரே தேவன் என்று சொல்லும்போது இவங்க பல தேவர்களை வச்சிருக்கலாம் என்று சொன்னால் கள்ள தீர்க்கதரிசி. யெகோவா தான் தேவன் என்று சொல்லும்போது பாகாலையும் நம்ம வணங்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசி. இப்படி ஆண்டவர் 10 கட்டளையை விசுவாச பிரமாணமாய் கொடுத்து அதன் அடிப்படையில் காரியங்களை செய்து வந்தார் என்று பார்க்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், இப்போ அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்ம போவோம். கிருபையை பற்றி சொல்லப்பட்டது. அப்போ பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உள்ள தொடர்பு என்ன? கண்டிப்பாக இன்றைக்கு அநேகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதர் நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், கட்டளைகள்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு, அதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் அருமையாக அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க. அப்போது வேதம் அதை போதிக்கவில்லை என்பதை நாம் பார்க்குறோம். வாசிக்கும் பொழுது தேவ கட்டளைகளும் கிருபையும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானது அல்ல. இதை நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், தேவன் நியாயத்தை விரும்புகிற தேவன். முன்பு படித்தோம், அவர் சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறார். அவர் அங்கே நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தினால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஒருவரை ரட்சிக்க முடியாது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு எதனால் வருகிறது? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருகிறது. அப்போது அந்த இடத்துல நமக்கு தேவ கிருபை வருவதனாலே ரோமர் 3:26 சொன்னது போல, கிறிஸ்து நமக்காய் கிருபாதார பலியாய் மறுத்ததினாலே அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய கிருபையினால் முடிசூட்டப்படுகிறோம். அப்போது நியாயப்பிரமாணமும் கிருபையும் ஒன்றுக்கொண்டு முரண்பாடல்ல, மாறாக ஒன்று சேர்ந்து அங்கே இசைவாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நியாயப்பிரமாணம் அது நிறைவு பெற்றது, ஆண்டவர் சிலுவையில் அறையில் அதுக்கான நிறைவேறலாம் இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்த்தோம், நிலைநிறுத்தினான்னு சொல்லி பார்த்தோம். கிருபை அவசியம் என்பதை பார்த்தோம். கிருபை வந்ததால் நியாயப்பிரமாணம் தள்ளிப்பட முடியாதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது புதிய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுது. இது எல்லாத்துக்கும் புதிய இருதயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த புதிய இருதயம் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அவருடைய சத்திய வசனங்களுக்கு ஏற்றாற்படி நடக்கிற ஒரு மேன்மையான இருதயத்தை கொடுக்கிறார். நிக்கதோமு கிட்ட அதை தான் ஆண்டவர் பேசினார். ஒரு மனுஷன் மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்போது பழைய ஏற்பாட்டு காலம் துவங்கி ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் மீண்டும் பிறக்க என்ன பண்ணுறாரு? வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக ஆண்டவர் உறுதி செய்கிறார். அதை புது உடன்படிக்கை என்று அறிவிக்கிறார். அந்த புது உடன்படிக்கை அறிவிக்கும் போது, இதோ இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் அதை பண்ணுவேன் என்று 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. ஆனால் நம்ம வாசிக்க வேண்டியது என்னென்னா 33ஆவது வசனம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணுவேன்? எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போ இந்த புதிய இருதயம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய கட்டளைகள் நம்முடைய இருதயத்திலே எழுதப்படுகிறது அல்லவா? அதை தான் ஆண்டவர் புதிய இருதயம் என்று சொல்லுகிறார். இதை ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து செய்கிறார். அதை அவருடைய குமாரருடைய இரத்தத்தின் மூலமாய் அது நமக்குள்ளாக எழுதப்படுகிறது என்பதை காண்பிக்கிறார். அதை பவுல் எங்கே உறுதி செய்கிறார்னா, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் மனதிலே வைத்து அவருடைய இருதயத்திலே அவைகளை எழுதுவேன், ஒழிப்பேன் என்று சொல்லி எரேமியாவுக்கோ அல்லது எந்த தீர்க்கதரிசிக்கோ முன்னதாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக கொடுக்கல. எப்பவுமே இதை ரொம்ப கிளியராக சொல்வேன், ஆண்டவர் முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் செய்வார். 10 கட்டளையை ஒழிப்பேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் ப்ராஃபஸியே கிடையாது என்பதை விசுவாச பிள்ளைகள் அறிந்து கொள்வார்களே என்றால் அவருடைய உள்ளத்திலே தேவனுடைய நியாயப்பிரமாணம் எழுதப்படும். அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? 10 கட்டளைகள் பிரமாணத்தை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். மிகவும் தெளிவாக நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடுத்த கட்டத்துக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். பிரமாணம், அன்பு இரண்டுக்கும் உள்ள உறவு என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்திலே அநேக விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே ரோமர் 13ஆம் அதிகாரம் அங்கே 8லிருந்து 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நாம் முன்பு பார்த்தது போல நியாயப்பிரமாணமானது முதல் 4 கட்டளைகள் தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கிறது. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த மீதமுள்ள 4 கற்பனைகளை எல்லாம் விலக்கிவிட்டு அங்கே
10வது வசனத்தில் சொல்லுகிறாரு, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று சொல்லி எங்கள் விளக்குவதை பார்க்க முடியும். தொடர்ச்சியாக அவருடைய நிருபத்திலே எங்கள் கலாத்தியர் 5:14 மேலும் இதை வலியுறுத்துகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்கிற ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அங்கே சாஸ்திரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னதை மறுபடியும் இங்கே வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே வலியுறுத்துவதை பார்க்க முடியும். முதலாவது என்ன சொன்னாங்க? பிரமாணம் ஒளிஞ்சிச்சுன்றாங்க. சரி, நம்ம கொஞ்சம் பேசி அவங்க தெளிவுக்கு வந்துட்டாங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், அந்த பிரமாணம் இப்போ அன்பில் வந்துருச்சு, அதை விட்டுருங்க, அன்பு மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இப்போ பிரமாணத்தினுடைய முக்கியமான குணம் என்ன? ஓய்வு நாளில் நம்ம எதை பார்க்கலாம்? மீட்பும் அன்பும் நீதியும் ஓய்வு நாளில் எப்படி வெளிப்படுகிறது? ஆண்டவருடைய ஓய்வு நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, அவருடைய பரிபூர்ணமான குணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஓய்வு நாளிலே 2 மிக முக்கியமான விஷயத்தை செய்தார். ஒன்று என்ன அப்படின்னா, அதை பரிசுத்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். 2வது அதை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஏன் அந்த நாளை அவ்விதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார்னா, அந்த நாளிலே அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிற நாம் 2 மேன்மைகளை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்கிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் அதை செய்தார் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஓய்வு நாளை கை கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் பரிபூரணப்படும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஏராளமாக இருக்கும். அதில் ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையாகவே நீங்கள் என்னுடைய நாளை இதோ மகிமையான நாள் என்று நீங்கள் எண்ணுவீர்களே என்றால், அந்த நாளிலே உங்களுக்கு நான் கட்டளையிட்ட பிரகாரமாக வேறு காரியங்களை பேசாமல் வீணான காரியங்களை எல்லாம் செய்யாமல் இருப்பீங்க அப்படின்னா, யாக்கோபின் சுதந்திரத்தினால் நான் உங்களை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லுகிறார். அதை ஏசாயா 56 சொல்லும்போது ஒரு மேலான வாக்கு கொடுக்கிறாரு. ஓய்வு நாளை அனுசரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே அவர்களுக்கு விசேஷித்த இடத்தை கொடுப்பேன், என்னுடைய ஆலயத்திலே அவர்கள் தூண்களாக விளங்குவார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாஸ்டர் கெர்ஷம், ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய சாட்சினா என்ன? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து வருகிறேன். அப்போது இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒருவன் தவறு இழைப்பதிலிருந்து தன்னை பாதுகாப்பதில் மாத்திரம் அங்கே கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்று அல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட வெளிக்காட்டப்பட்ட வெளிச்சத்தின்படி நடவாத பொழுதும் தேவ அன்பின் வெளிப்பாடான நற்கிரியைகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆனால் என்னிடத்திலே அது காணப்படவில்லை என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் 2 காரியம் சொல்லுவாங்க, சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன். அப்போது இந்த சின் ஆஃப் ஒமிஷன் என்பது நம்ம செய்யப்படக்கூடிய காரியங்களை நாம் செய்தாக வேண்டும். தேவனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம், நம்முடைய நற்கிரியைகள் அங்கே பிற மனிதர்களுக்கு அங்கே காட்டப்பட வேண்டும். தேவ அன்பை இலவசமாய் பெற்றுக்கொண்ட நாம் நம்மை போல பிறரையும் நேசித்து அன்பு செலுத்த வேண்டும் என்பதை கற்பனை வலியுறுத்துகிறது. நம்முடைய சபை மக்களுக்கு மாத்திரம் அன்பு செலுத்தினா போதும், அப்படி கிடையாது. உலகில் உள்ள அனைவரிடத்திலும் பாகுபாடின்றி அன்பு செலுத்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இதுதான் இன்றைக்கு தேவையான உண்மையான கிறிஸ்தவ சாட்சி என்பதை நமக்கு இந்த பாடம் வலியுறுத்துகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1-9 வாசிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்ன? ஆண்டவர் ஒரு பயங்கரமான எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பு என்ன அப்படின்னா, நான் நிறைய விஷயத்தை கை கொள்கிறேன், ஒன்றில் தானே நான் தவறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்கு போக்கு சொல்லி வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 10வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலேயே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் என்னவா இருப்பான்? குற்றவாளியாய் இருப்பான். ஏன் அப்படின்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆகையால் விபச்சாரம் செய்யாதிருந்தும் கொலை செய்கிறவனாயிருந்தால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனாயிருப்பான். அப்படின்னா ஆண்டவர் இங்கே என்ன ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வரார் அப்படின்னா, ஒரு பரிபூர்ணமான நிலையை அவருடைய பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத ஒரு பழுதற்ற சபையை தமக்கு முன்பாக நிறுத்தத்தக்கதாகத்தான் இயேசு சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் 5 நாம் வாசிக்கிறோம். அதற்கு இசைவாகவே யார் பேசுகிறா அப்படின்னா, யாக்கோபு பேசுகிறார்.
என்கிட்ட விசுவாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விசுவாசத்திற்கு ஏற்ற என்ன இருக்கணும்? கிரியை இருக்கணும். அந்த கிரியை என்பது தேவனுடைய பிரமாணத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை முழுமையுமா இந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு. நான் முடிக்கிறேன் பாருங்க, 12வது வசனம். சுயாதீன பிரமாணத்தினாலே நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அப்படின்னா பேசுகிறதும் சுத்தமாக இருக்கணும், செய்கையும் சுத்தமாக இருக்கணும். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பேச்சு சுத்தத்தையும் செய்கையும் சுத்திகரிக்கிறவர் தான் யார்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கும். அதனால தான் யோவான் 17:17 ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையினாலே நாம் சுத்தமாவோம் என்பது உண்மையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. நேயர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டதுக்காகவும் நேயர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலும் இந்த பரிசுத்தமான நாளிலும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக உம்முடைய அன்பை குறித்தும் உம்முடைய இரக்கத்தை குறித்தும் உம்முடைய பிரமாணத்தை குறித்தும் இந்த மாபெரும் போராட்டத்திலே தேவரீர் நீரே வெற்றி சிறப்பீர் என்கின்ற உறுதிமொழி எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் இந்த பாடங்களை எல்லாம் தவறாமல் பார்த்த எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்கிறோம். ராஜா, உம்முடைய அனுகிரகத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். உம்முடைய ஆவியானவரை அளவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய இருதயத்தில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கேற்றபடி நாங்கள் பேசவும் உமக்கேற்றபடி காரியங்களை செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் அனைத்தும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாக இருக்கட்டும். விசேஷமாய் இந்த ஹோப் டிவி டீமை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சிகளை இன்னும் அநேகர் பார்க்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாக எங்களை ஒப்புவிக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்களுடைய பாக்கியம். உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்ததுக்காக 13 பாடங்களை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவிய ஒவ்வொரு கரங்களையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.